24 மூவி சைட் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோஜ் அப்படிங்கிற சூப்பரான ஒரு பெங்காலி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் 2017 வந்திருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு டாக்டர் தன்னோட மனைவியை காணும்னு போலீஸ்ல புகார் கொடுக்குறாரு. ஹீரோ இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிக்கும் போதுதான் பல உண்மைகள் வெளியே வருது. அந்த டாக்டரோட மனைவிக்கு என்னாச்சு, ஹீரோ அவங்களை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்டா கொண்டு போயிருப்பாங்க. இப்ப நம்ம படத்துக்குள்ள போவோம். ஸ்டார்டிங் சீன்ல நேபாள் பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவையும் காமிக்கிறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருப்பாரு. இப்ப இவருக்கு ஒரு போன் கால் வருது. என்னன்னா, இதே ஊர்ல பிரசாந்த் சௌத்ரிங்கிற ஒரு டாக்டர் இருப்பாரு. அவரோட வீட்டுக்குள்ள இருந்து அடிக்கடி சவுண்டு வருது, அதாவது ஒரு பொண்ணு கத்துற சவுண்டு வருதுன்னு மாதிரி புகார் கொடுத்துருக்காங்க. இப்ப ஹீரோவும் அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக கிளம்பி போறாரு. டாக்டரோட வீடு எங்கன்னு மாதிரி விசாரிச்சுட்டு ஹீரோவும் அங்க வந்துடுறாரு. டாக்டரோட வீட்டு வாசல் கிட்ட போகும்போது ஏதோ ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது. இப்ப ஹீரோவும் அங்க வந்து வீட்டோட கதவை தட்டுறாரு. அப்ப டாக்டரும் வந்து என்ன சார் வேணும் மாதிரி கேக்குறாரு. இப்ப ஹீரோவும், சார் உங்க மேல ஒரு புகார் வந்திருக்கு, இந்த மாதிரி உங்க வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொண்ணு கத்துற மாதிரி புகார் கொடுத்துருக்காங்க, இந்த வீட்டுல யார் யார் இருக்காங்கன்னு மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. இப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, சார் இந்த வீட்டுல நானும் என்னோட மனைவி மட்டும்தான் இருக்கோம். என்னோட மனைவிக்கு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, அடிக்கடி அவளுக்கு ஊசி போடுவேன், அதுக்கு பயந்துகிட்டு அப்பப்ப கத்துவா, மற்றபடி வேற ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் உங்க மனைவியை பார்த்து பேசணும் மாதிரி சொல்றாரு. சார் ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்குங்க, அவளுக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு, இப்ப நீங்க கிளம்புங்கன்னு கதவை சாத்திட்டு டாக்டரும் அவர் பாட்டுக்கு உள்ள போறாரு. ஹீரோவும் ஏதோ தப்பா இருக்குன்னு மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப கொஞ்சம் தூரம் நடந்து வந்து பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு அம்மா கிட்ட டாக்டரை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, சார் அந்த டாக்டர் யார்கிட்டயும் பேச மாட்டாரு, அந்த வீட்டுல அவரோட மனைவி இருக்காங்கன்னு எல்லாரும் சொல்றதை நான் கேட்டிருக்கேன், ஆனா நான் அவங்கள பார்த்ததில்ல, மற்றபடி வேற எதுவும் தெரியாதுன்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அடுத்து ஹீரோவும் பக்கத்துல இருக்கிற இன்னொரு வீட்டுக்கு போறாரு. அங்க இருக்கிற ஒரு பெரியவர்கிட்ட டாக்டரை பத்தி விசாரிக்கிறாரு. இப்ப இவரும் அந்த அம்மா சொன்ன அதே விஷயத்தை தான் சொல்றாரு. அதே மாதிரி அடிக்கடி ஒரு பொண்ணு கத்துற சவுண்டு கேட்கும் மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு. இந்த டாக்டரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காரு. ஏதோ தப்பா இருக்கு, நைட் அந்த டாக்டரோட வீட்டை வாட்ச் பண்ணணும் மாதிரி நினைக்கிறாரு. இப்ப ஹீரோவும் அங்க வந்து அந்த வீட்டை வாட்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. டாக்டரும் வீட்டுக்குள்ள அங்கங்க நடந்துட்டு இருக்காரு. ஆனா அவரோட மனைவியை பார்க்க முடியல. சரி கிளம்பலாம் நினைக்கும் போது டாக்டர் வீட்டுக்குள்ள இருந்து ஹீரோவை கவனிக்கிற மாதிரி காட்டுறாங்க. மறுநாள் காலையில டாக்டரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றாரு. இப்ப ஹீரோவும் என்ன விஷயம் மாதிரி டாக்டர் கிட்ட கேக்குறாரு. சார் இந்த மாதிரி என்னோட ஒய்ஃபை காணா, நைட்டு என் கூட தான் படுத்து தூங்கிட்டு இருந்தா, காலையில முழிச்சு பார்க்கும்போது அவளை காணாம மாதிரி டாக்டரும் சொல்றாரு. அடுத்து ஹீரோட டீமும் டாக்டரோட வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பாக்குறாங்க, ஏதாவது தடயம் கிடைக்குமான்னு ஒவ்வொரு இடமா தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவும் உங்க ஒய்ஃபோட போட்டோ இருக்கான்னு மாதிரி கேக்குறாரு. இப்ப டாக்டரும் போய் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இது மட்டும் தான் இருக்கா, வேற கல்யாண போட்டோ ஏதாவது இருக்கான்னு மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. சார் நாங்க லவ் பண்ணி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், என் மனைவியோட பேர் சோனாலி, அவங்க கல்கட்டாவை சேர்ந்தவங்க மாதிரி இவரும் சொல்றாரு. இவர் சொன்ன எல்லா விஷயத்தையும் ஹீரோவும் நோட் பண்ணிக்கிறாரு. சரி உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. சார் எனக்கு எதிரிகள்னு யாரும் கிடையாது, அப்படி சந்தேகப்படுற மாதிரி எனக்கு யாரும் கிடையாதுன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் சீனியர் கிட்ட வந்து இந்த கேஸை பத்தி சொல்றாரு. சார் அந்த டாக்டர் வீட்டுல அவர் கூட அவரோட ஒய்ஃப் இருந்தாங்களான்னு மாதிரி முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும், ஆனா அவர் வீட்டுல ஒரு பொண்ணு அடிக்கடி கத்துற சவுண்டு கேட்குற மாதிரி சில பேர் சொல்றாங்க, எனக்கு டாக்டர் மேலேயும் சந்தேகம் இருக்குன்னு மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் கான்ஸ்டபிளை கூப்பிட்டு சில விஷயங்களை சொல்றாரு. அதாவது இந்த டாக்டருக்கும் அவரோட மனைவிக்கும் ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் இருக்கான்னு செக் பண்ணுங்க, யார் யாருக்கெல்லாம் போயிருக்குன்னு மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வேணும் மாதிரி கேட்கறாரு. இடையில ஹீரோ அந்த டாக்டரோட பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட விசாரிக்கும் போது அவங்க 2 பேருமே புகார் கொடுக்கலன்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேற யார் புகார் கொடுத்தாங்கன்னு மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. சார் யாருன்னு தெரியல, ஒருத்தர் போன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னாரு, அவர் யார் என்னன்னு விசாரிக்கிற மாதிரி இவங்களும் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோவும் அந்த டாக்டரை ஃபாலோ பண்ண மாதிரி நினைச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. டாக்டர் வெளியே வரும்போது அங்க ஒரு லேடி டாக்டர் பேசிட்டு உள்ள போறாங்க. இப்ப இவரும் ஹீரோ கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. தேவையில்லாம என்ன ஃபாலோ பண்றதை விட்டுட்டு என் ஒய்ஃபை தேடி கண்டுபிடிங்க, நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா அது உண்மை கிடையாதுன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் அந்த வீட்டுல உங்க மனைவி இருந்ததுக்கான எந்த அடையாளமும் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கேட்கும்போது அவங்களும் உங்க மனைவியை பார்க்கலன்னு மாதிரி தான் சொல்றாங்க, நீங்க எனக்கு முழுசா ஒத்துழைப்பு தந்தா தான் இதை பத்தி தீவிரமா விசாரிக்க முடியும் மாதிரி சொல்றாரு. சார் தேவையில்லாம பேசாதீங்க, முதல்ல என் ஒய்ஃபை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க, இல்லைன்னா உங்க சீனியர் கிட்ட புகார் கொடுத்துருவேன்னு ஒரு மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போறாரு. இந்த டாக்டர் ஒரு லேடி டாக்டர் கிட்ட பேசினார்ல, அவங்கள பார்த்து பேசுறதுக்காக ஹீரோவும் வராரு. டாக்டரோட மனைவி போட்டோவை காமிச்சு இவங்க யாருன்னு தெரியுதான்னு மாதிரி கேட்கிறாரு. சார் யாருன்னே தெரியலன்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்போ ஒரு டாக்டர் கிட்ட பேசிட்டு போனீங்கல்ல, அவரோட மனைவி தான் இவங்க காணாம போயிட்டாங்க, அந்த கேஸை தான் நான் விசாரிச்சுட்டு இருக்கேன்னு மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப இந்த லேடி டாக்டரும் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இதே ஹாஸ்பிட்டல்ல பக்காஷிங்கிற ஒரு டாக்டர் வேலை பார்க்கறாரு. அவரோட வீட்டுல இருந்த பார்ட்டிக்கு இந்த டாக்டரும் அவரோட மனைவியும் போனாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனா கன்ஃபார்மா எனக்கு தெரியாது,
நீங்க வேணா போய் விசாரிச்சு பாருங்கன்னு மாதிரி இவங்களும் சொல்றாங்க. அடுத்து ஹீரோவும் அந்த டாக்டரை பார்த்து பேசுறதுக்காக வராரு. இந்த போட்டோவை காமிச்சு இவங்க யாருன்னு தெரியுதான்னு மாதிரி கேட்கிறாரு. சார் நல்லா தெரியும், இவங்க டாக்டர் பிரசாந்த் சௌத்ரியோட மனைவின்னு கரெக்டா சொல்றாரு. சரி இவங்களை கடைசியா எப்ப பாத்தீங்கன்னு மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. சார் 8 மாசத்துக்கு முன்னாடி என் வீட்டுல ஒரு பார்ட்டி வச்சிருந்தேன். இவங்க 2 பேரும் வந்திருந்தாங்க. அப்பதான் இவங்களை நான் கடைசியா பார்த்தேன். அதுக்கப்புறம் 2-3 பார்ட்டி வச்சிருக்கேன். ஆனா பிரசாந்த் மட்டும் தான் வந்தாரு. அவரோட மனைவி வரலன்னு மாதிரி இவரும் இந்த இடத்துல சொல்றாரு. சரிங்க சார், ஏன் இதை பத்திலாம் என்கிட்ட விசாரிக்கிறீங்க மாதிரி இவரும் கேட்கிறாரு. டாக்டர் பிரசாந்த் தன்னோட மனைவியை காண மாதிரி புகார் கொடுத்திருக்காரு. அதனாலதான் இதை பத்திலாம் விசாரிக்கிறோம் மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இதை கேட்கிற இவரும் அதிர்ச்சி ஆகிறாரு. சார் அவரை பத்தி முழுசா எனக்கு எதுவும் தெரியாது. வேலை பார்க்கும்போது அப்பப்ப பேசிக்குவோம், அவ்வளவுதான். மற்றபடி அவரோட குடும்பத்தை பத்தி எனக்கு முழுசா தெரியாதுன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவுக்கு கன்ஃபார்மா ஒரு விஷயம் புரியுது. அதாவது டாக்டருக்கு மனைவி இருந்தாங்கன்ற விஷயம் தெளிவா புரியுது. அடுத்த சீன்ல இத பத்தி யார் புகார் கொடுத்தாங்களோ அந்த நபரை போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவும் அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இவரும் என்ன சொல்றாருன்னா, சார் என்னோட வீடு மலை மேல இருக்கு. காலையில டாக்டர் வீட்டு வழியா தான் ஜாக்கிங் போவேன். அப்ப 2-3 தடவை டாக்டர் வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு கத்துற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. அதனாலதான் புகார் கொடுத்தேன் மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப ஹீரோவும் இந்த போட்டோவை காமிச்சு இது யாருன்னு தெரியுதான்னு மாதிரி கேட்கிறாரு. தெரியும் சார், இவங்க டாக்டரோட மனைவிதான் இவரும் சொல்றாரு. இவங்களை எப்படி உனக்கு தெரியும் மாதிரி ஹீரோவும் பதிலுக்கு கேட்கிறாரு. சார் ஒரு தடவை கோவில்ல வச்சு இவங்க 2 பேரையும் நான் பாத்திருக்கேன். ஆனா இந்த டாக்டர் ரொம்ப மோசமான ஆள் மாதிரி இவரும் சொல்றாரு. உனக்கு எப்படி அவரை பத்தி தெரியும்? நீ என்ன அவர் கூட பழகிருக்கான்னு மாதிரி கேட்கிறாரு. சார் 2-3 தடவை ரெட் லைட் ஏரியாவில் வச்சு இவரை பார்த்தேன் மாதிரி இவரும் சொல்றாரு. அப்படின்னா தம்பி நீங்க எதுக்காக போனீங்கன்னு மாதிரி ஹீரோவும் நக்கலா கேட்கிறாரு. அது சார் நானும் அதுக்காகத்தான் போனேன் மாதிரி இந்த நபரும் சொல்றாரு. சரி எப்ப கூப்பிட்டாலும் விசாரணைக்கு வரணும் மாதிரி சொல்லி ஹீரோவும் இவரை அனுப்பிச்சு விடுறாரு. ஹீரோ அந்த 2 பேரோட பேங்க் டீடைல்ஸை செக் பண்ண சொன்னார்ல, இப்ப கான்ஸ்டபிளும் வந்து அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சார் டாக்டரோட மனைவி பேர்ல எந்த பேங்க் அக்கௌண்ட்டும் இல்ல. ஆனா அந்த டாக்டருக்கு 2 அக்கௌண்ட் இருக்கு. அவரோட அக்கௌண்ட்ல இருந்து மொத்த பணத்தையும் இன்னைக்கு காலையில தான் யாரோ எடுத்திருக்காங்கன்னு மாதிரி சொல்றாரு. ஏன் மொத்த பணத்தையும் எடுத்திருக்காங்க? ஊரை விட்டு எங்கேயாவது போக போறாரா? ஏதோ தப்பா இருக்குன்னு நினைச்சு ஹீரோவும் டாக்டரோட வீட்டுக்கு வந்து எட்டி பாக்குறாரு. இந்த விஷயத்த டாக்டரும் பாத்துறாரு. இவரும் நல்ல போதையில இருக்காரு போல. இப்ப வெளியில வந்து ஹீரோவை பார்த்து பயங்கரமா திட்டுறாரு. தேவையில்லாம பேசாதீங்க, நீங்க வீட்டுல இருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணத்தான் வந்தேன் மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. என்ன ஃபாலோ பண்றதை விட்டுட்டு வேற இடத்துல போய் தேடுங்கன்னு மாதிரி டாக்டரும் சொல்றாரு. நீங்க இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா உங்களையும் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க வேண்டியிருக்க மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் இங்கிருந்து கிளம்பி போறாரு. மறுநாள் காலையில சீனியரும் ஹீரோக்கு கால் பண்றாரு. நேத்து நைட்டு டாக்டரோட வீட்டுல என்ன பேசுறீங்கன்னு மாதிரி கேக்குறாரு. சார் அதெல்லாம் ஒண்ணுமில்ல, அவர் தான் குடிச்சிட்டு கத்திட்டு இருந்தாரு மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. அவர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணி ஹாஸ்பிட்டல் இருக்கான்ற தகவலை சீனியரும் இந்த இடத்துல சொல்றாரு. என்னது தற்கொலையான ஹீரோவும் வேகமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அவர் இன்னும் சாகல, ஒரு வழியா காப்பாத்திட்டாங்க போல. என்ன நடந்துச்சுன்னு மாதிரி கான்ஸ்டபிள் கிட்ட கேக்குறாரு. சார் பேப்பர் போடுறவன் காலையில வந்து பார்க்கும்போது இவர் கையை அறுத்துக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காரு. ஒரு வழியா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து இவரோட உயிரை காப்பாத்திட்டாங்கன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் ஹாஸ்பிட்டலே இருக்காரு. அப்ப டாக்டரும் எந்திரிச்சு வந்து நான் வீட்டுக்கு போறேன் மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. அங்க இருக்கிற எல்லாரும் இப்போதைக்கு வேணாம் சார், உள்ள போய் ரெஸ்ட் எடுங்கன்னு மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோவும் வந்து நான் இவரை பத்திரமா வீட்டுல டிராப் பண்றேன் மாதிரி இவரை கூப்பிட்டு போறாரு. இப்ப 2 பேரும் டாக்டரோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோவும் அமைதியா இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நீங்க ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறீங்க, அதை மட்டும் சொல்லுங்கன்னு மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. சரின்னு டாக்டரும் அதை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காமிக்கிறாங்க. டாக்டரும் அவரோட ஒய்ஃபும் புதுசா இந்த ஊருக்கு வந்திருப்பாங்க. டாக்டரை பொறுத்த வரைக்கும் வேலைன்னு தான் இருப்பாரு. தன்னோட மனைவிய வெளியில எங்கும் கூட்டு போயிருக்க மாட்டாரு. வீட்டிலே இருக்கிறதுனால ஒய்ஃபும் செம கடுப்புல இருப்பாங்க. இந்த ஊர்ல பேசுற மொழியே எனக்கு சுத்தமா புரியல, இன்னைக்காவது வெளியில கூப்பிட்டு போங்கன்னு மாதிரி இவங்களும் டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. இன்னைக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நாளைக்கு கண்டிப்பா கூப்பிட்டு போறேன், இன்னைக்கு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி கடைக்கு போயிட்டு வான்னு மாதிரி இவரும் சொல்லிட்டு கிளம்பி போறாரு. இப்ப டாக்டரோட மனைவியும் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கும்போது ரோட்டோரமா ஒரு அம்மா கீரை மாதிரி ஒண்ணு வித்துட்டு இருக்காங்க. இவங்களும் அதை எடுத்து பார்த்துட்டு இது எப்படி சமைக்கணும்னு தெரியாத மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஒரு பொண்ணு வேகமா அந்த கீரையை வாங்கிட்டு வந்து இதை சமைச்சு பாருங்க, சூப்பரா இருக்குன்னு மாதிரி சொல்றாங்க. எனக்கு இதை எப்படி சமைக்கணும்னு தெரியாத மாதிரி சோனாலியும் சொல்றாங்க. இப்ப இந்த பொண்ணும் இதை எப்படி சமைக்கணுங்கிற விஷயத்த சொல்லி தராங்க. இப்ப சோனாலியும் இதுக்கான பணத்தை கொடுக்குறாங்க. அதெல்லாம் வேணாம், இனிமேல நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மலை மேல இருக்கிற வீட்டுல தான் இருக்கேன், என்னோட பேர் ரோசன் மாதிரி சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு இவங்களும் நல்லா சமையல் பண்ணி டாக்டருக்கு பரிமாறுறாங்க. அதோட இன்னைக்கு நடந்த எல்லா விஷயத்தையும் டாக்டர் கிட்ட சொல்றாங்க. அடுத்து சோனாலியும் ரோஸும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் டாக்டர் கிளம்பி போகும்போது அந்த ரோஸும் ரோஸோட ஹஸ்பண்டும் வராங்க. அவங்க ஏதோ ஒரு வேலையா வந்திருக்காங்க போல. அப்படியே பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ரோஸோட ஹஸ்பண்ட் பேர் ஜீவன் அப்படிங்கிறது. நீங்க டின்னருக்கு என் வீட்டுக்கு வாங்கன்னு மாதிரி சொல்லிட்டு டாக்டரும் கிளம்பி போறாரு. ஆனா ஜீவனை பொறுத்த வரைக்கும் இதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு ரோஸும் ஜீவனும் டாக்டரோட வீட்டுக்கு வராங்க. ட்ரிங்க்ஸ் தீர்ந்து போனதுனால அதை எடுக்கிறதுக்காக டாக்டர் உள்ள வர்றாரு. அப்ப பின்னாடியே ரோஸும் வந்து டாக்டர் மேல கைய வைக்கிறாங்க. இதனால இவரும் அதிர்ச்சியாகி என்ன வேணும் மாதிரி கேட்கிறாரு.
ஒண்ணுமில்ல, உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்தேன் மாதிரி ரோஸும் சொல்றாங்க. அதெல்லாம் வேணாம், நானே ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரேன் மாதிரி இவரும் சொல்றாரு. அப்படியானு ரோஸும் டாக்டரை ஒரு மாதிரி பாக்குறாங்க. இப்ப இவங்களும் சாப்பிட்டுட்டு இங்கிருந்து கிளம்பி போறாங்க. அதுக்கப்புறம் தான் சோனாலி தன்னோட அம்மாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு கல்கட்டாவுக்கு கிளம்பி போயிருப்பாங்க. இதுக்கு இடையில தான் ரோஸ் அடிக்கடி இவருக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அப்படி ஒரு நாள் சாப்பாடு எடுத்துட்டு ரோஸும் வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப டாக்டரும் லைட்டா சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ரோஸும் கொடுத்துட்டு கிளம்பலான்னு போகும்போது டாக்டர் அவங்க மேல கைய வைக்கிறாரு. இப்ப 2 பேரும் ஒன்னா இருக்காங்க. மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது ரோஸ் அங்க இல்ல. அப்ப கதவை யாரோ தட்டுறாங்க. பார்த்தா டாக்டரோட மனைவி தான் வந்திருக்காங்க. அவங்களும் உள்ள வந்து வீடு ஏன் இப்படி இருக்குன்னு மாதிரி சமையல் பண்ற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வீட்டு கதவை யாரோ பயங்கரமா தட்டுறாங்க. காலிங் பெல்ல அமுக்கிட்டே இருக்காங்க. ஏங்க யாருன்னு பாருங்கன்னு மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. இப்ப டாக்டர் வந்து பார்க்கும்போது அங்க ஜீவன் இருக்கான். நீ என்ன பண்ணி வச்சிருக்க? என் மனைவியோட ஒன்னா இருந்திருக்க. உன்னை பழி வாங்காம விட மாட்டேன். அதுக்கான வீடியோ ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்குன்னு மாதிரி சொல்றான். ஜீவன் கொஞ்சம் அமைதியாரு. உள்ள என் ஒய்ஃப் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சோனாலியும் வெளியே வராங்க. இங்க பாரு, நான் பண்ணது தப்புதான். இத பத்தி வெளியில சொல்ல வேணாம். உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன் மாதிரி சொல்றாரு. பணமா? அது யாருக்கு வேணும்? நீ என்னோட மனைவி கிட்ட என்ன பண்ணையோ அதே விஷயத்த தான் உன் பொண்டாட்டி கிட்ட நான் பண்ண போறேன்னு மாதிரி ஜீவனும் சொல்றான். இப்ப டாக்டரும் அவனோட சட்டையை பிடிக்கிறாரு. என்ன கோவம் வருதா? ஒழுங்கா 1 மணி நேரத்துக்குள்ள உன் பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு அந்த காட்டுல இருக்க என் வீட்டுக்கு வந்துரு. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ ஊர் முழுக்க பரவும்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போறான். அப்படியே இதை பார்த்த டாக்டரோட மனைவியும் உடஞ்சு போயிடுறாங்க. இவரும் தெரியாம நடந்துச்சுன்னு ஒய்ஃப்கிட்ட சொல்லி சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. இப்ப ஒய்ஃபு என்ன சொல்றாங்கன்னா, வேற வழி இல்ல, அவனுக்கு ஏதாவது பணம் கொடுத்து இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் மாதிரி சொல்றாங்க. இப்ப 2 பேரும் அந்த காட்டுல இருக்க ஜீவனோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. இப்ப ஒய்ஃபு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பேசி பாக்குறேன்னு இவங்களும் ஜீவன் கிட்ட வந்து பேசுறாங்க. எனக்கு பணம் முக்கியம் இல்ல, அந்த டாக்டரை பழி வாங்கணும். தேவையில்லாம பேசாத. 3 கஸ்டமரை வர சொல்லியிருக்கேன், அமைதியா உள்ள வான்னு இழுத்துட்டு போறான். இத பார்த்த டாக்டரும் சோனாலி சோனாலின்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓடி வராரு. இப்ப ஜீவன் மட்டும் வெளியே வரான். போகும்போது சேஃப்டிக்கு ஒரு கல் எடுத்துட்டு போயிருப்பாரு. அந்த கல்லை வச்சு அவன் மண்டையிலே அடிக்கிறாரு. ஜீவனும் அப்படியே கீழே விழுந்து மயக்கமாயிடுறான். அந்த இடம் முழுக்க ஒய்ஃபை தேடி பாக்குறாரு. ஆனா எங்கேயும் அவங்கள காணோம். இப்ப டாக்டரும் ஜீவனை எழுப்பி என் ஒய்ஃபை எங்க வச்சிருக்கேன்னு மாதிரி கேக்குறாரு. ஆனா அவன் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறான். இறந்து போயிட்டான் போல. இப்ப டாக்டரும் பின்னாடி இருக்கிற காட்டு பகுதியில ஒய்ஃபை தேடி பாக்குறாரு. அங்கேயும் அவங்கள கண்டுபிடிக்க முடியல. இப்ப டாக்டர் என்ன பண்றாருன்னா, ஜீவன் இறந்து போயிட்டான், இந்த கொலைகேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு குழியை தோண்டி அவனை அங்க புதைச்சிடுறாரு. அவன் வச்சிருந்த போனை உடைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு. இந்த சம்பவம் நடந்து 8 மாசம் ஆயிருச்சு. இன்னும் என் மனைவியை கண்டுபிடிக்கலன்னு மாதிரி டாக்டரும் நடந்த சம்பவத்தெல்லாம் சொல்றாரு. சரி, அடிக்கடி வீட்டுல ஒரு பொண்ணு கத்துற சவுண்டு கேட்டது மாதிரி சொன்னாங்கல்ல, அது என்னதுன்னு மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. அது வேற யாரும் இல்ல, ரோஸ் தான் அடிக்கடி வந்து சத்தம் போட்டு போவா. என்னோட ஹஸ்பண்ட் கடைசியா உன்னைத்தான் பார்க்க வந்தாரு. அன்னைக்கு நைட்டு நடந்த விஷயத்த ரெக்கார்ட் பண்ணி உன்னை மிரட்டுறதுக்காக வந்திருக்காரு. என்ன, அவரை கொலை பண்ணிட்டியா? உண்மையை சொல்லணும் மாதிரி சத்தம் போடுவா. அவளுக்கு அப்பப்ப செலவுக்கு பணம் கொடுத்து அனுப்புவேன். அப்படி ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ டாக்டரோட வீட்டுக்கு வந்திருப்பாரு. ரோஸும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, உன்னோட மனைவியும் என்னோட ஹஸ்பண்டையும் காணோம், 2 பேரையும் நீ தான் கொலை பண்ணிருக்க, நான் போலீஸுக்கு போக போறேன் மாதிரி மிரட்டுறாங்க. இப்ப டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அவங்க 2 பேருக்கு என்னாச்சுன்னு தெரியல, நான் அவங்களை தேடிக்கிட்டு தான் இருக்கேன், கொஞ்ச நாள் அமைதியாரு, நான் வச்சிருக்கிற எல்லா பணத்தையும் உனக்கு தரேன் மாதிரி செக் எடுத்து கொடுத்துறாரு. சரி, என் கூட வாங்க, அந்த ஜீவனை எங்க புதைச்சிங்க, அந்த இடத்த காமிங்கன்னு மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப இவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப டாக்டரும் ஜீவனை புதைச்ச இடத்த காமிக்கிறாரு. தோண்டி பார்க்கும்போது ஜீவனோட உடலை காணா. ஆனா டாக்டர் சொன்ன மாதிரி உடஞ்சு போனவனோட போன் மட்டும் கிடைக்குது. இப்ப ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோவுக்கு கால் பண்றாங்க. சார், டாக்டருக்கு எதிராக ஒருத்தன் புகார் கொடுத்தான்ல, அவனோட வீட்டுல தீ பிடிச்சிருக்குன்னு மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க புகார் கொடுத்தாங்க. அவனை பிடிச்சி விசாரிச்சுட்டு இருக்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கால் கட் ஆயிருது. சிக்னல் சரியா கிடைக்கல போல. இப்ப ஹீரோவும் என்ன கேக்குறாருன்னா, ஜீவன் இறந்து போயிட்டானா, நல்லா செக் பண்ணீங்களான்னு மாதிரி கேக்குறாரு. சார், அப்ப இருக்கிற பதட்டத்துல சரியா செக் பண்ணல, மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தான், அவனை புதைச்சிட்டு அப்படியே வந்துட்டேன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. ஒருவேளை ஜீவன் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. சரி, அவன் எப்படி இருப்பான், அவனோட அடையாளத்தை சொல்லுங்கன்னு மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. சார், அவன் கழுத்துல வெளியில தெரியுற மாதிரி பச்சை குத்திருப்பான்னு அவனோட அடையாளத்தெல்லாம் சொல்றாரு. டாக்டர் மேல ஒரு நபர் புகார் கொடுத்தான்ல, அவனோட அடையாளத்தோட ஒத்து போற மாதிரி ஹீரோவுக்கு தோணுது. அப்படின்னா அந்த நபர் ஜீவன் தானு ஹீரோவுக்கு இந்த இடத்துல தெளிவா புரியுது. சரி, சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு போகலாம்னு ஹீரோவும் டாக்டரை கூப்பிட்டுட்டு அங்க வந்துடுறாரு. நீங்க விசாரிச்சுட்டு இருந்தீங்களே, அவன் எங்கன்னு மாதிரி ஹீரோவும் கேட்கிறாரு. சார், அவன் மேல பெருசா எந்த தப்பும் இல்ல, விறகு எரிக்கும் போது தவறுதலா பரவிடுச்சு போல, விசாரிச்சு அனுப்பி வச்சிட்டோன்னு மாதிரி இவரும் சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோவும் கடுப்பாகி, ஏன் அவசரப்பட்டு அனுப்பி வச்சிங்க மாதிரி சொல்றாரு. இப்ப டாக்டரை கூப்பிட்டுக்கிட்டு ஜீவனோட வீட்டுக்கு கிளம்பி போறாரு. இப்ப டாக்டரும் என்ன சொல்றாருன்னா, சார், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, ஜீவன் உயிரோட இருந்தா கண்டிப்பா என் ஒய்ஃபும் உயிரோட தான் இருப்பா. நீங்க போய் அவனை ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா என் மனைவி இருக்கிற இடம் கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும், நான் போய் பாக்குறேன்னு மாதிரி சொல்லிட்டு டாக்டர் மட்டும் அங்க போறாரு. பார்த்தா ஜீவன் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். டாக்டரை பார்த்ததும், பரவாயில்ல, எப்படியோ கண்டுபிடிச்சிட்ட, உன்னை பார்த்து 8 மாசம் ஆச்சு, உன் பணம் ஃபுல்லா என்கிட்ட தான் இருக்கு, உன்னை பழி வாங்கிட்டேன், இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு மாதிரி சொல்றான். இப்ப டாக்டரும் என் மனைவி எங்க வச்சிருக்குன்னு மாதிரி கேட்டு அவங்க கூட சண்டை போடுறாரு.
மரியாதையா போயிரு இல்ல கொன்னுருவேன் மாதிரி துப்பாக்கி வச்சு மிரட்டிட்டு வெளியே போறான். அப்ப ஹீரோவும் பாதுகாப்புக்கு துப்பாக்கியோட தான் வந்திருப்பாரு. இவன் ஹீரோவை பார்த்ததும் துப்பாக்கியில சுட பாக்குறான். அப்ப ஹீரோவும் ஜீவனை நோக்கி துப்பாக்கியில சுடுறாரு. அவன் அந்த இடத்துல இறந்து போயிடுறான். இப்ப டாக்டரும் வந்து ஏன் சார் இப்படி பண்ணீங்க, இவன் உயிரோட இருந்தா தான் என் மனைவி இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியும், உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுங்கன்னு மாதிரி சொல்றாரு. இப்ப ஹீரோவும் உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்றாரு. அதே மாதிரி போலீஸ் டீமுக்கும் தகவல் சொல்லி வர சொல்றாரு. அப்ப பக்கத்துல ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கு. என்னன்னு பார்க்கும்போது ஒரு பொண்ணோட உடலை தான் எரிச்சு வச்சிருக்கான். இப்ப டாக்டரும் மெதுவா வந்து பாக்குறாரு. பக்கத்துல இருக்க பொருள்லாம் பார்க்கும்போது என் ஒய்ஃபை தான் கொண்டுட்டான் மாதிரி சொல்லி அங்கேயே அழ ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் டீமும் வந்து அந்த பொண்ணோட உடலை தூக்கிட்டு போறாங்க. இப்ப கான்ஸ்டபிளும் வந்து ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது ரோஸ் தான் பணத்தை வித்ட்ரா பண்ணிருக்காங்க, ஆனா இப்ப ரோஸை காணோம், ஆனா பணமெல்லாம் ஜீவன் கிட்ட தான் இருக்கு. அப்படின்னா இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தான் டாக்டரை ஏமாத்தி பணம் வாங்கியிருக்காங்கன்னு மாதிரி சொல்றாரு. எல்லாம் சரிதான், இறந்து கிடக்கிறது டாக்டரோட ஒய்ஃப்னா ரோஸ் எங்க, ஏதோ இடிக்குதுன்னு மாதிரி அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. உண்மையிலேயே அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. டாக்டர் ஒரு இடத்துல ஜீவனை புதைச்சிட்டு போயிருப்பார்ல, அந்த டைம்ல ரோஸ் அங்கதான் மறைஞ்சிருப்பாங்க. டாக்டர் போனதுக்கு அப்புறம் ரோஸ் ஜீவனோட உடலை தோண்டி எடுத்திருப்பாங்க. அவன் உயிரோட தான் இருந்திருப்பான். இப்பதான் டாக்டரோட ஒய்ஃபை காமிக்கிறாங்க. அவங்கள காட்டுல ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்கான். அவங்களும் என்னை விடுன்னு மாதிரி கெஞ்சுறாங்க. அவ்வளவு சீக்கிரம் உன்னை விடவா இவ்வளவு பிளான் பண்ணோம், உன்னை வச்சு நிறைய பணம் சம்பாதிக்க போறேன், நிறைய கஸ்டமரை வர சொல்லியிருக்கேன்னு மாதிரி சொல்றான். இப்ப வெளியில கஸ்டமர் கிட்ட பணம் வாங்கிட்டு உள்ள அனுப்புறான். இவங்களும் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீன்ல ரோஸும் பணத்தோட உள்ள வராங்க. ரோஸ் என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு மாதிரி சோனாலியும் கெஞ்சுறாங்க. இப்ப ரோஸும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம பிளான் போட்ட மாதிரி பணம் வந்துருச்சுல, இவரோட கதையை முடிச்சுன்னு மாதிரி சொல்றாங்க. அப்ப திடீர்னு ஜீவனும் துப்பாக்கி வச்சு ரோஸை சுட்டு கொலை பண்றான். இந்த வீட்டுக்கு பக்கத்துல யாருக்கும் தெரியாம அடியில ஒரு ரூம் இருக்கும். இப்ப சோனாலியை தூக்கிட்டு போய் அதுக்குள்ள போடுறான். இப்ப சோனாலியும் இங்கிருந்து என்னை விடுன்னு மாதிரி கெஞ்சுறாங்க. இப்ப ஜீவனும் என்ன சொல்றான்னா, ரோஸை கொலை பண்ணி எரிச்சிட்டேன், கடைசியா ரோஸ் பேசுனது டாக்டர் கிட்ட தான், அதனால ரோஸை கொலை பண்ணதுக்காக டாக்டரை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, நீ உயிரோட இங்கேயே கிடந்து சான் மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். இவன் கிளம்பலான்னு ரெடி ஆயிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ வந்து இவனை சுட்டு சாகடிச்சிருப்பாரு. இப்ப ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டே இங்கிருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப சோனாலி கத்துற சவுண்டு ஹீரோவுக்கு கேட்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இதோட இந்த படம் முடியுது.